ஆதாம் மற்றும் ஏவாள் திருமண வாழ்க்கையில் இணைந்து வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு முதலில் ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு காயின் என்று பெயரிட்டார்கள். பின்னர் இன்னொரு மகன் பிறந்தான். அவனுடைய பெயர் ஆபேல். ஆபேல் ஒரு மேய்ப்பனாக இருந்து தன் ஆடுகளை அக்கறையுடன் கவனித்தான். காயின் விவசாயியாக இருந்து நிலத்தை உழைத்து பயிர்களை வளர்த்தான். ஒருநாள் இருவரும் தேவனுக்கு பலி செலுத்தினர். ஆபேல் தன் மந்தையில் இருந்த சிறந்த ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு பலியாக கொடுத்தான். காயினும் தன் வயலில் விளைந்த பயிர்களை தேவனுக்கு அர்ப்பணித்தான். தேவன் ஆபேலின் பலியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினுடைய பலியை அவர் ஏற்கவில்லை. இதைக் கண்ட காயின் மிகுந்த கோபத்திலும் பொறாமையிலும் மூழ்கினான். அப்போது தேவன் அவனை நோக்கி, பாவம் உன் வாசலின் அருகில் காத்திருக்கிறது, ஆனால் நீ அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று எச்சரித்தார்.